வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். கதையோடு இணைவது நித்யா பிரதீப். மனிதர்களோட வாழ்க்கையின் ரகசியங்களை ரொம்ப அழகா தன்னுடைய எழுத்து நடை வழியாக ரொம்ப தத்ரூபமாக சொல்லியிருப்பாங்க திரு ஜெயகாந்தன் அவர்கள். இன்னைக்கு அவங்களோட கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நடக்கும் அநீதிகளை எடுத்து சொல்லும் கதை தேவன் வருவாரா. பொழுது சாய்ந்து வெகு நேரம் ஆயிடுச்சு. கூலி வேலைக்கு போயிருந்த சித்தாள் பெண்கள் எல்லாரும் வீடு திரும்பிட்டு இருந்தாங்க. இன்னும் அழகம்மாவை மட்டும் காணவில்லை. குடிசைக்குள் தனக்கும் அழகம்மாளுக்கும் சோறு பொங்கி குழம்பு காய்ச்சும் வேளையில் அடுப்பு புகையில் குனிந்திருந்த கிழவி ஆரோக்கியம் முந்தானையில் முகத்தை துடைத்து கொண்டு குடிசைக்கு வெளியே வந்து தலை நிமிர்ந்து பார்க்கும் பொழுது நிலவு கிளம்பி இருந்தது. நேரம் இருட்டி போச்சுதே, இந்த பொண்ணு எங்க போனா? கிழவிக்கு நெஞ்சு படபடத்தது. இவ்வளவு நேரமாகியும் அவள் வீடு வந்து சேராம இருந்ததில்ல. சேரி தெருவில் யாரோ போவது தெரிந்தது. அதாரு? சின்ன பொண்ணா? ஏ சின்ன பொண்ணு, எங்க அழகம்மா எங்க? உங்க கூட வரலையா? நாங்கெல்லாம் ஒன்னாத்தான் வந்தோம் ஆயா. வழியில எங்கனாச்சும் போட்டாலோ என்னமோ தெரியலையே. குடிசையின் கதவை இழுத்து மூடிவிட்டு தெருவில் இறங்கி நடந்தாள் ஆரோக்கியம். எதிரில் வரும் பெண்களை எல்லாம் நிறுத்தி விசாரித்தாள். எங்க அழகம்மாவை பார்த்தீங்களா? அழகம்மாவை பார்த்தீங்களா? எல்லோரும் பார்த்ததா தான் சொன்னாங்க. அவள் எங்கே என்றுதான் யாருக்கும் தெரியல. சேரி தெருமுனையில் உள்ள சாய்பு கடையில் ஒரே கும்பல். அந்த கும்பலில் இருப்பாளோ? கிழவி சாய்பு கடையை நோக்கி ஓடினாள். கடையில் பெண்கள் கூட்டம் நிறைந்திருந்தது. அழகம்மாவைத்தான் காணோம். ஏ ஐயோ, கடைக்கார ஐயா, எங்க அழகம்மா இந்த பக்கம் வந்தாளா? பார்த்தீங்களா ஐயா? அட போமா, உனக்கு வேற வேலை இல்லை. நீ ஒரு பைத்தியம், அந்த பைத்தியத்தை தேடிக்கிட்டு திரியிற. எங்களுக்கு வேற வேலை இல்லையா என்று எரிந்து விழுந்தான் கடைக்கார சாயபு. அவனுக்கு வியாபாரம் மும்மரம். பைத்தியம், அந்த வார்த்தையை கேட்டதும் கிழவிக்கு நெஞ்சில் உதைத்தது போல் இருந்தது. ஆமாம், 2 மாசத்துக்கு முன்னாடி அழகம்மா பைத்தியமாக தான் இருந்தா. இதே தெருவில் குப்பை தொட்டிகளை கிளறிக்கொண்டு எச்சில் இலை நக்கி பசி தீர்த்து கொண்டு ஆடைப்பாதி ஆள் பாதி கோலத்துடன் பைத்தியமாக திரிந்து கொண்டிருந்தவள் தான் அழகம்மாள். இப்ப இல்லையே, இப்பதான் அழகம்மாளுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சுதே. கிழவியின் உதடுகள் முணுமுணுத்தன. எப்படி தெளிந்தது? கிழவிக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் அது ஒரு புரியாத, நம்ப முடியாத புதிர், பேராச்சரியம். 2 மாதங்களுக்கு முன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிழவி ஆரோக்கியம் மாதா கோயிலுக்கு போகும்போது மாதா கோயில் சாலையின் ஓரத்தில் உள்ள மணல் திடலில் ஓங்கி வளர்ந்திருந்த 2 ஓதிய மரங்களுக்கு இடைவெளியில் உடலை மறைத்து கொண்டு ஆயா ஆயா என்று பரிதாபமாக கூவினாளே அழகம்மாள். அதன் பிறகுமா அவளுக்கு பைத்தியம்? ஆயா, நானும் உன்ன மாதிரி ஒரு மனுஷ பிறவிதானே. ஒரு பொம்பளை பொண்ணு கட்ட துணி இல்லாம முண்டமா நிற்கிறேனே, பார்த்துக்கிட்டு போறியா ஆயா என்று கதறி அழுதாளே அழகம்மாள். அதன் பிறகுமா அவளுக்கு பைத்தியம்? அழகம்மாளின் அந்த குரல் 10 வருடங்களுக்கு முன்னால் தன்னை வெறுத்துவிட்டு யாருடனோ எங்கோ ஓடிப்போய்விட்ட மகள் இசபெல்லாவின் நினைவை கொண்டு வந்தது. கிழவி குரல் வந்த திக்கை வெறித்து பார்த்தபோது இடுப்புக்கு கீழே ஒரு முழ கந்தை துணி எட்டியும் எட்டாமலும் இருந்ததால் பக்கவாட்டில் முடிந்து கட்டிக்கொண்டு காதலனை தழுவுவது போல் மரத்தோடு மார்பை சேர்த்து இணைத்து மறைத்தவாறு தலையை மட்டும் திருப்பி கழுவில் ஏற்றிய குற்றவாளி போல் நின்று கதரும் அவள் இசபெல்லாவா அழகம்மாளா? யாரா இருந்தா என்ன? ஒரு பெண். கிழவி அன்று மாதா கோயிலுக்கு போகவில்லை. குடிசைக்கு ஓடி வந்து தன்னிடம் இருந்த கந்தல் புடவை ஒன்றை எடுத்துக்கொண்டு போய் அவளிடம் கொடுத்தாள். அதை அவள் உடுத்தி கொண்டதும் கண்கள் கலங்க கரம் கூப்பி கும்பிட்டவாறு, ஆயா, நீதான் எனக்கு தாய், தெய்வம் என்று கூவி காலிலே விழுந்தாளே அழகம்மாள். அதன் பிறகுமா அவளுக்கு பைத்தியம்? ஆரோக்கியம் அழகம்மாவை வாரி அணைத்து கொண்டு, நீதாயா எனக்கு மக என்று கண்கள் தாரை தாரையாய் கண்ணீர் பொழிய கூறினாளே.
இருவருக்கும் இருவர் துணையாகி நாளெல்லாம் மாடாய் உழைத்து பிச்சை எடுத்து கால் வயிறு கழுவிக்கொண்டிருந்த கிழவி ஆரோக்கியத்திற்கு முழு வயிறு சோறு போடுகிறாளே, அவளா பைத்தியம்? இல்ல, என் அழகம்மா பைத்தியம் இல்ல என்று தீர்மானமாய் தலையை ஆட்டிக்கொண்டாள் கிழவி. பிறகு மாதா கோயிலின் சாலை வழியே தன் அழகம்மாளை தேடி நடந்தாள். அந்த இடம் ரொம்பவே அழகான பிரதேசம். பிரபலமாக பேசப்படும் காஷ்மீர் ஆகட்டும், கன்னியாகுமரி ஆகட்டும், அல்லது உலகின் பேர் போன எந்த ஒரு உல்லாசபுரியாகட்டும், அங்கெல்லாம் பிறக்காத ஒரு லைப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு வறண்ட பிரதேசத்திலோ சந்து பொந்திலோ ஏற்பட்டுவிடதான் செய்யும். மற்றவர் கண்ணுக்கு இது என்ன அழகு என்று தோன்றும் இந்த இடம் ஒருவனுக்கு இந்திரலோகமாக தோன்றும். அழகம்மாளுக்கும் அப்படிதானோ? அவள் பைத்தியமாக இருக்கும்போது கூட அந்த இடத்தில்தான் அடிக்கடி காணப்படுவாள். மரங்களும் சிறு கற்பாறைகளும் மணல் குன்றுகளும் நிறைந்த அந்த திடலில் கண்ணுக்கெட்டிய தூரம் காடாக கிடக்கும். அந்த திடலின் ஒரு ஓரத்தில் 2 ஓதிய மரங்கள் ஒன்றில் ஒன்று இணைந்து வளர்ந்திருக்கும் அந்த இடத்தில் அவள் சாய்ந்தும் கிடந்தும் இருந்தும் நின்றும் தன்னுடைய பொழுதை கழிப்பாள். அதோ நிலா வெளிச்சத்தில் சாலையோரத்தில் நெருங்கி வளர்ந்து நிற்கும் இரட்டை மரத்தில் சாய்ந்திருப்பது யார்? அழகம்மா, அழகம்மா! பதிலில்லை. கிழவி மரத்தின் அருகே ஓடினாள். அழகம்மாளேதான். கன்னிமேரித்தாய் போல தெய்வீக அழகாய் நின்றிருந்தாள் அழகம்மாள். ஆரோக்கியம் வந்ததை கூட கவனிக்காமல் அந்த சந்திரனில் என்னதான் தேடுகிறாள்? அவள் முகத்தில் புன்னகையும் நிலவும் பொங்கி வழிகின்றன. அழகம்மா! கிழவி அவள் காதருகே குனிந்து மெல்ல அழைத்தாள். ஆயா! நிலவில் பதிந்த பார்வை எடுக்காமல் குரல் மட்டும் வந்தது. கிழவிக்கு உயிரும் வந்தது. தெய்வமே, அவளுக்கு புத்தி பேதலித்து விடல. கிழவி தன் உடலில் சிலுவை குறியிட்டு கொண்டாள். அதோ அந்த நிலாவல பாரு. கிழவியின் வரி விழுந்த முகத்தில் இடுங்கி கிடந்த ஒளியிழந்த விழிகள் நிலவை வெறித்து விழித்தன. அதோ நிலாவல பாரு. நான் தினம் தினம் உன்னை கேட்பேனே, தேவன் வருவாரான்னு. கிழவிக்கு தினசரி தன்னிடம் அவள் கேட்கும் அந்த கேள்வி ஞாபகத்துக்கு வந்தது. பல மணி நேரம் மௌனமாய் இருந்துவிட்டு திடீரென்று அவள் கேட்பாள், ஆயா, தேவன் மறுபடியும் வருவாரா? அதற்கு கிழவி பதில் சொல்வாள், வருவாரு மகளே, வருவாரு. பெரியவங்க அப்படிதான் சொல்லி இருக்காங்க என்று சொல்லுவாள். சரி, அதுக்கு இப்ப என்ன வந்தது? அவள் முகம் புன்னகையில் மலர கண்கள் ஜொலிக்க பேசிக்கொண்டிருந்தாள். அன்னைக்கு தேவன் அங்கிருந்து தான் வந்தாரு, இறங்கி வந்தாராயா. அந்த தேவனோட உடம்பு தங்க மாதிரி ஜொலிச்சது. அவர் என்கிட்ட வந்து பேசினாரு. இந்த மரத்தடியிலே படுத்திருந்தேன். நிலவுக்கும் தரைக்கும் சரிவா ஒரு பாலை மாதிரி போட்டிருந்தது அவர் நடந்து வந்த பாதை. அவர் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது அந்த பாலம் மறைஞ்சு போச்சு. அவர் எனக்கு பணம் காசெல்லாம் தரேன்னு சொன்னார். நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அந்த தேவனோட நிழல் என்னோட மேலே விழுந்தது, நிலவிலையும் விழுந்தது. எல்லாமே இருண்டு போயிடுச்சு. 100,000 கோடியா மானத்தில் நட்சத்திரம் இல்லை, நிலா கூட்டம் சுற்றி சுற்றி என் கண்ணுக்குள்ளாரே வந்தது. நிலா மாதிரி வெளிச்சம் என் கண்ணுக்குள்ளே தெரிஞ்சுது. என் கண்ணை திறந்து பார்க்கும்போது தேவன் அங்கே இல்லை. ஆகாசம் பூரா ஒரே சிவப்பு நிறம், நெருப்பு மாதிரி இருந்தது. கண்ணெல்லாம் எரிச்சல். அப்போ தான் நான் இருந்த நிலைமையை பார்த்தேன். அந்த தூங்கு மூஞ்சி மரத்துலேருந்து 2-3 பூவு என் உடம்புல உதிர்ந்து கிடந்தது. ஓன்னு அழனும் போல இருந்தது. அப்போ யாரோ ஒரு சின்ன பொண்ணு அந்த பக்கமாக வந்து என்னை பார்த்துட்டு, நீ யாருன்னு கேட்டுச்சு. நான் தான் அழகம்மான்னு சொன்னேன். உனக்கு அப்பா அம்மா இல்லையான்னு கேட்டுச்சு. அந்த கேள்வியை யாரும் என்னை கேட்கக்கூடாது தெரியுமா? கேட்டால் கொன்று போடலாம் போல ஒரு கோபம் வரும் எனக்கு. ஆமாம், அப்படித்தான். அந்த பொண்ணு பயந்து போய் ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நீ வந்த ஆயா அன்னைக்கு. ஆயா, அந்த தேவன் இன்னொரு தடவை வருவாரா? கிழவிக்கு ஒன்றுமே புரியல. கிறுக்கு குட்டி என்னமோ வளரி வழியுது என்று நினைத்து கொண்டு, சரி சரி வா, நேரமாச்சு, போகலாம் வீட்டுக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நீ தனியாக இங்கெல்லாம் வரக்கூடாது, வாடி கண்ணு போகலாம் என்று கையை பிடித்து இழுத்தாள்.
அழகம்மாள் அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்தா. ஆயா என்று உதடுகள் தொடிக்க பறக்க பறக்க விழித்து உறக்கம் கலைந்தவள் போல நின்று கண்களை கசக்கி விட்டு கொண்டாள் அழகம்மா. ஆயா, என்னை நீ ரொம்ப நாழியா தேடுனியா? என்னமோ ஒரே மயக்கமா இருந்தது, இங்கேயே உக்காந்துட்டேன். நேரம் ரொம்ப ஆவது இல்லை, இந்தா பணம் என்று தனது உழைப்பால் கிடைத்த கூலியை முந்தானை முடிச்சிலிருந்து அவிழ்த்து கொடுத்தாள் அழகம்மாள். கிழவி அழகம்மாளின் நெற்றியையும் கன்னத்தையும் தொட்டு பார்த்தாள். உடம்புக்கு ஒன்றுமில்ல, பசி மயக்கமாயிருக்கும். காத்தால பழையது சாப்பிட்டது தானே, வா வீட்டுக்கு போய் சோறு திங்கலாம். வீட்டுக்கு வந்ததும் அடுப்பில் போட்டுவிட்டு போயிருந்த ஒரு பானை வெந்நீரை ஊற்றி அழகம்மாளை மேல் கழுவ வைத்து வேறு உடை கொடுத்து தட்டுக்கு முன் உட்கார வைத்து சோறு பரிமாறினாள் கிழவி. அழகம்மாள் எங்கோ கூரை முகட்டை பார்த்தபடி தட்டில் இருக்கும் சோற்றில் விரலால் கோலம் போட்டவாறு குந்தியிருந்தாள். என்னாடி பொண்ணே, சோறு தின்னாம குந்தி இருக்கியே என்றாள் கிழவி. ஆயா, என் தேவன் வருவாரா? வருவாரம்மா, நீ சாப்பிடு. எனக்கு சோறு வேணாம் ஆயா. நாள் பூராவும் எலும்பை உடைச்சு பாடுபட்டு வாரியே, ஒரு வேளை கூட நல்லா சாப்பிடலைனா இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என் கண்ணு இல்லை, சாப்பிடு என்று அழகம்மாளின் முகவாயை பிடித்து கொண்டு கெஞ்சினாள் கிழவி. கிழவியின் முகத்தை உற்று பார்த்தால் அழகம்மாள். ஒரு புன்முறுவல். சரி, சாப்பிட்றேன் ஆயா, கொஞ்சம் தண்ணி கொடு. 2 கவளம் சாப்பிட்டாள். 3வது வாய்க்கு ஒரு குவளை தண்ணீரையும் குடித்தாள். அடுத்த கவளம் வாயருகே கொண்டு போன போது குடலை முறுக்கிற்று. அழகம்மாள் வயிற்றை அழுத்தி பிடித்து கொண்டு எழுந்து குடிசைக்கு வெளியே ஓடி வந்தாள். ஓடி வந்து குனிந்து நின்று ஓவென்று ஓங்கரிப்புடன் வாந்தி எடுத்தாள். அடுத்த நாள் அழகம்மாள் வேலைக்கு போகவில்லை, சாப்பிடவும் இல்லை. மயங்கி கிடந்தாள். 2-3 நாட்களுக்கு பிறகு எப்படியோ எழுந்து நடமாடினா, வேலைக்கு போனா. அழகம்மாளுடன் வேலை செய்யும் பெண்கள் தனியோ என்னவோ கூடி கூடி பேசிக்கிட்டாங்க. அது என்ன பேச்சு? ஒன்றுமே புரியல. இவளை கண்டவுடன் பேச்சு நின்று விடுகிறதே, ஏன் அப்படி? அழகம்மாளுக்கு புரியாத முறையில் குறும்பாக சிரித்து கொண்டு என்னென்னவோ கேட்கிறார்களே, அதெல்லாம் என்ன கேள்விகள்? இவளால் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியல, ஏன் அப்படி? இப்பொழுதெல்லாம் அழகம்மாள் வரும் வரை அவளுக்காக காத்துட்ருக்காம எல்லாரும் வந்துடுறாங்க. அவள் மட்டும் கடைசியில் தனியாக வர்றா. அழகம்மாளுக்கு கொஞ்ச நாளாக இருந்த வாயும் அடைத்து போயிற்று. அவளிடம் யாரும் பேசுறதில்ல. வேலை செய்யும் போதும் சும்மா இருக்கும்போதும் அவள் மனம் அந்த ஒரே ஒரு வார்த்தையை ஜெபித்து கொண்டிருக்கும், தேவன் வருவாரான்னு. அன்று இரவு வழக்கம் போல ஆரோக்கியத்திடம் கேட்டாள் அழகம்மா. ஆயா, தேவன் வருவாரா? பொடி புத்தி கேட்டவளே, தேவனான் தேவன், அவன் நாசமா போக. எந்த பாவி பயலோ ஒன்றும் தெரியாத பொண்ணை கெடுத்துட்டு போயிருக்கான். மானம் போகுதுடி பொண்ணே, மானம் போகுது என்று தலையில் அடித்து கொண்டு அழுதாள் கிழவி. கிழவி கோபமாக பேசியதை தாழ முடியாமல் அழகம்மாய் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். விம்மி விம்மி கதறி கதறி குழந்தை போல் அழுதாள். அவள் அழுவதை பார்த்து மனம் பொறுக்காமல் கிழவியும் அழுதாள். கிழவியின் நினைவில் 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருடனோ எங்கேயோ ஓடிப்போன இசபெல்லா நின்றாள். மகளே இசபெல்லா, நீயும் இப்படிதான் ஏதாவது ஒரு கெட்ட பேருக்கு ஆளாகி என் முகத்தில் முழிக்க வெக்கப்பட்டுக்கிட்ட ஓடி போனியா? ஐயோ, இவளும் அந்த மாதிரி ஓடி போயிடுவாளோ? கிழவிக்கு மார்பில் பாசம் பெருகி வந்தடைந்தது. என் இசபெல்லா எங்கேயும் ஓடி போகல, இதோ இருக்காளே, இதோ இங்கேயே இருக்கா. கிழவியின் பார்வை அழகம்மாளின் மேல் கவிழ்ந்திருந்தது. மகளே என்று அழகம்மாவை அணைத்து தேற்றினாள். வருத்தப்படாத அழகம்மா, எந்திரிச்சு வந்து சாப்பிடு. போ ஆயா, நீ தான் என்னை திட்டுனியே, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு குழந்தை போல கேவி கேவி அழுது கொண்டே சொன்னாள் அழகம்மா. தெரியாதனமா திட்டிட்டேண்டி கண்ணே, வா எந்திரிச்சு வந்து சாப்பிடு, இனிமே உன்னை திட்டவே மாட்டேன். அழகம்மா அழுது சிவந்த கண்களால் கிழவியை பார்த்தாள். கண்ணீருடன் புன்முறுவல் காட்டி சோறு தின்னுமா என்று கெஞ்சினாள் கிழவி. இருவர் கண்களிலும் கண்ணீர் வழிய ஒருவர் ஒருவர் இறுக தழுவிக்கொண்டு, அதென்ன அழுகையா சிரிப்பா? அழகம்மாளுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது. அந்த மகிழ்ச்சி அல்லது துயரம் அழகம்மாளுக்கு இருந்ததோ என்னவோ. ஆரோக்கியத்திற்கு முதலில் 2ம் இருந்தது. பிறகு தனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கப் போகும் ஆனந்தம் ஏற்பட்டு அந்த ஆனந்தத்திலேயே
அவள் இப்பொழுதும் திளைத்து கொண்டிருந்தாள் என்பது மட்டும் உண்மை. ஆமாம், இசபெல்லாக்கு பிறகு அந்த சின்னஞ்சிறு குடிசையில் சில மாதங்களில் ஒரு குழந்தை தவளப்போகிறதே. கொஞ்ச நாட்களாக அழகம்மா வேலைக்கு போவதில்லை. எப்பாடுபட்டோ கிழவி அவளுக்கு 3 வேளையும் வயிறார சோறு போடுகிறாள். தனக்கு ஒரு வேலைக்கு இல்லாவிட்டாலும் சகித்து கொண்டு பிள்ளைத்தாய்ச்சி பெண்ணுக்கு கண்ணுக்கு கண்ணாக காப்பாற்றுகிறாள் கிழவி. என் மகள் ஒரு குறையும் இல்லாமல் பெற்று பிழைக்க வேண்டும் என்று நாள்தோறும் கர்த்தரை ஜெபிக்கிறாள். அழகம்மாளை கூட்டிக் கொண்டு போய் தினசரி சர்க்கார் ஆஸ்பத்திரியில் மருந்து வாங்கி கொடுக்கிறாள். சேரியில் இருக்கிற மக்கள் எல்லாம் அழகம்மாவோட சேர்ந்து ஆரோக்கியத்தையும் பைத்தியம் அப்படின்னு திட்டுறாங்க. அதை பற்றி கிழவிக்கென்ன கவலை? கிறிஸ்மஸ்க்கு 2 நாட்களுக்கு முன்னாடி அழகம்மாவை சர்க்கார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு அந்த பிரிவை தாங்க முடியாமல் கண்ணை துடைத்து கொண்டு திரும்பி திரும்பி பார்த்தவாறு தனியே வந்தாள் கிழவி. அழகம்மாளோ ஆஸ்பத்திரி பெஞ்சின் மீது எங்கோ வெறித்த பார்வையுடன் சலனமின்றி உட்கார்ந்திருந்தாள். கொஞ்ச நாளாவே அவளோட நிலை அப்படிதான் இருந்தது. கிறிஸ்மஸ்க்கு குழந்தை பிறந்துவிடும், குழந்தைக்கு ஒரு புது சட்டை தைக்கணும் என்று நினைத்த கிழவிக்கு ஆனந்த மேலிட்டால் உடல் பதறிற்று. கர்த்தரை ஜெபிக்கும் உதடுகள் துடித்தன. உடலில் சிலுவை குறியிட்டு கொள்ளும்போது விரல்கள் நடுங்கின. மாலை 4 மணி. பிரசவ வார்டில் பேச்சும் கலகலப்புமாக இருந்த நேரத்தில் வீல் வீல் என்று அலறும் சப்தத்தில் கண் விழித்தாள் அழகம்மா. ஆமாம், விடிய காலை நேரத்தில் கிறிஸ்மஸ் தினத்தன்று அவளுக்கு குழந்தை பிறந்திருந்தது. ஆண் குழந்தை. கழுத்தில் கிடக்கும் ரோஜா மாலை சரிந்து கிடப்பது போல அந்த பச்சை சிசு அழகம்மாளின் மார்போடு ஒட்டி கிடந்தது. அழகம்மாளின் பார்வை ஒரு வினாடி குழந்தையை விரித்து சுற்றுமுற்றும் பார்க்க பறக்க பறக்க விழித்து சுழன்றது. ஏது இந்த குழந்தை? ஏ பொம்பளை, புல்ல கத்துது, பேசாம பார்த்துக்கிட்டு இருக்கியே, பால் கொடு என்று அதட்டினாள் ஒரு கிழவி. இது ஏன் குழந்தையா? எனக்கேது குழந்தை? அவளுக்கு ஒன்றுமே புரியல. குழந்தை வீறிட்டது. ஆமாம், இது என்னோட குழந்தை தான், என் மகன்தான். குழந்தையை எடுத்து மார்பில் அணைத்து துணியால் மூடிக்கொண்டாள். பையனை பாரு, அப்படியே அப்பனை உரிச்சுக்கிட்டு வச்சிருக்கான் என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் அழகம்மாள். அடுத்த கட்டில்ல ஒரு கிழவியும் இளைஞனும் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு அவன் அப்பனா? அப்போ இந்த குழந்தைக்கு? ஒவ்வொரு கட்டிலுக்கு பக்கத்திலும் ஒவ்வொரு அப்பா நின்றுட்டு இருந்தாங்க. தன்னோட கையில் இருக்க குழந்தைய பார்க்க எந்த அப்பனும் வரவில்லையே. என் மகனுக்கு அப்பா எங்க? எப்போது வருவான்? கண்ணில் படும் ஒவ்வொரு மனிதனையும் உற்று உற்று பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள் அழகம்மாள். குழந்தை மீண்டும் அழுதது. ஏண்டா அழற? உன்னை பார்க்க உன்னோட அப்பா வரலன்னு அழறியா? இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன், உன் அப்பாவை கூட்டிட்டு வரேன் என்று குழந்தையை எடுத்து படுக்கையில் கிடத்தினாள் அழகம்மாள். கிறிஸ்மஸ்க்காக குழந்தைக்கு சட்டை தைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்த ஆரோக்கியத்திற்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. கட்டிலின் மீது குழந்தை கிடக்கிறது. அழகம்மாவை காணோம். எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. கிழவி நெஞ்சை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள். அப்பொழுது திடீரென அவளுக்கு முன்பொரு நாள் அழகம்மா காணாமல் போனது கண்டுபிடித்த நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. உடனே எழுந்து மாதா கோயில் சாலை இருக்கும் அந்த இரட்டை மரத்தை நினைத்து கொண்டு ஓடினாள். ஆனால் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்ததும் அதற்கு மேல் நகர முடியாமல் திகைத்து நின்றாள் கிழவி. எதிரில் இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கும் அழகம்மாளை பார்த்துட்டு ஆனந்தத்தில் விளைந்த திகைப்பா. பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கும் அந்த மனிதரிடம் அழகம்மா என்ன பேசிட்டு இருக்கா? சிச்சி போ என்று விரட்டுகிறாரே அந்த மனிதர். பிச்சை கேட்கிறாள். என்ன பிச்சை? கிழவி மகளை நெருங்கி ஓடினாள். அதற்குள் அழகம்மாள் சற்று தள்ளி நின்றுட்டு இருந்த இன்னொரு இளைஞனை நெருங்கி என்னவோ கேட்டா. அவள் குரல் இப்பொழுதும் கிழவியின் செவிகளுக்கு தெளிவாக கேட்டது. உங்க மகனை பார்க்க நீங்க வரலையா? ஏன் நீங்க உங்க மகனை பார்க்க வரல? அப்பாவை பார்க்காம அவன் அழுதுட்டு இருக்கான், வாங்க என்று அந்த வாலிபனின் கையை பிடித்து கொண்டு கெஞ்சுகிறாள் அழகம்மாள். அவன் பயந்து போய் விழிக்கிறான். மகளே என்று ஓடி வந்தாள் கிழவி. திரும்பி பார்த்த அழகம்மாள் கிழவியை அடையாளம் கண்டு கொள்ளாமல் விழித்தாள். என் குழந்தைக்கு அப்பா எங்க? அப்பா என்ற ஒரே கேள்விதான். நீ வாடி கண்ணே என்னோட. இதோ பாத்தியா, உன் மகனுக்கு புது சட்டை,
என்று மடியில் வைத்திருந்த சட்டையை எடுத்து காண்பித்தாள் கிழவி. அழகம்மாள் ஒரு வினாடி சட்டையை உற்று பார்த்தாள். நல்லா இருக்கு, பையனுக்கு போட்டு பார்ப்போமா என்றாள் புன்னகையுடன். அடுத்த நிமிஷம் அவள் முகம் வாடி கருத்தது. போ, என் மகனுக்கு சட்டை வேணாம், அப்பா தான் வேணும் என்று சினுங்கினாள். மகளே, உனக்கு தெரியலையா? முன்னெல்லாம் நீ சொல்லுவியே தேவன் தேவன்னு, அந்த தேவன் தான் இப்போ உன் வயிற்றுல வந்து மகனா பிறந்திருக்கான். ஆமாண்டி கண்ணே, அந்த குழந்தை தான் தேவன். இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? கர்த்தருக்கு கூட அப்பா கிடையாதான், நீ கவலைப்படாத என்ற கிழவியின் வார்த்தைகள் அழகம்மாளுக்கு ஆறுதல் அளித்திருக்குமா? அவள் பார்வை, அழகம்மாளின் பார்வை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணும் என் குழந்தைக்கு தகப்பன்தான் என்று கூறுவது போல் எதிரில் வரும் மனிதர்கள் நடுவே தன் குழந்தைக்கு ஒரு அப்பனை தேடி அலைந்து கொண்டேதான் இருந்தது. இந்த வரிகளோடு கதையாசிரியர் திரு ஜெயகாந்தன் அவர்கள் தன்னோட கதையை முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கதையை தொடரும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா பிரதீப். நன்றி.